தேர்ஸ்டே ஈவினிங் இங்கே ஃபுல்லாகவே கிணத்த சுற்றியும் செம்பருத்தி செடி நெட்டி வச்சுருந்தேங்க. இங்கே அத்தை வந்துட்டு ஏரியில் ஃபுல்லாக பேக்கிங் கொடி நெட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளாக இதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸே இல்லைங்க, தண்ணியும் விடாமல் இருந்துச்சு. சரி ஓகே இன்றைக்கி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஃபுல்லாக காஞ்சி இருந்துச்சுங்க. சரி ஓகே இன்றைக்கி தண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் அந்த பேக்கிங் கொடி எல்லாமே மஞ்சள் ஆயிடுச்சுங்க. அது வந்துட்டு அந்த செம்பருத்தி கொடி மேலே படர்ந்து ஃபுல்லாக மஞ்சள் ஆயிடுச்சு. எப்படி அது இந்த மாதிரி நோவு வந்துச்சுன்னு தெரியலைங்க. ஒன்று என்ன அன்றைக்கி ஹஸ்பண்டு எல்லோரும் மருந்து அடிச்சுட்டு இருந்தாங்க, மருந்து அடிச்சு விட்டாங்களா உனக்கு நோவு இப்படி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் ஃபுல்லாக அந்த செம்பருத்தி செடி கொடி எல்லாமே செம்பருத்தி செடி மேலே படர்ந்து செம்பருத்தி செடியே பழுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கொடி எல்லாமே எடுத்து விட்டுட்டு ஒரு 2-3 காய் மட்டும் இருந்துச்சு, அதையும் பறிச்சுட்டு தண்ணி எல்லா செடிக்கும் பார்த்து போட்டு விட்டுட்டு இங்கே புதினா நெட்டி வச்சுருந்தோம், அது நல்லா தளைஞ்சு வந்துருந்துச்சுங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பிடிங்கி வாயில் போட்டுட்டு அடுத்ததாக வாட்டர் ஆப்பிள் மரத்தை வந்துட்டு பிடுங்கிட்டு வேறு பக்கம் நெட்டி இருக்கிறேங்க. அது தளைஞ்சு வர வரைக்கும் அதுக்கு ஃபுல்லாக தண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. அதனால ஒரு பெரிய ரவுண்டாக கட்டி அதுக்கு ஒரு தனி ஓசையை போட்டு விட்டேன், தோப்புக்கு தண்ணி வரப்போ போல் அதுக்கும் வர மாதிரி. ஏன்னா நம்ம மறந்துட்டோம்னா அது காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓஸ் போட்டு விட்டுட்டு வந்துட்டு இங்கே வீட்டுக்கு முன்னாடி பூச்செடிங்க நிறைய நெட்டி வச்சுருக்கிறோம். மோஸ்ட்லி எல்லா பூச்செடிகளுக்குமே தனியாக குட்டி ஓஸ் போட்டு விட்டாங்க. ஸோ தோப்புக்கு தண்ணி எடுத்து விடும்போது அதுக்கும் போயிடும். பட் இங்கே 4-5 செடிக்கு மட்டும் போடல, நம்ம தான் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாமே விட்டுட்டு எங்கள் வீட்டில் பப்பாளி இருக்குதுன்னு தான் பேருங்க, ஆனால் இன்னும் ஒரு பழம் கூட பிடுங்கி சாப்பிடல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பழம் போய் பிடிங்கிட்டு வரலாம் ரொம்ப நேரமாக தேடி ஒரே ஒரு பழம் மட்டும் கிடச்சிது. ஏன்னா இப்போ தான் பழுத்து வரதுனால அதிகமாக இருக்காதுங்க. அது பழம் பழுத்திருந்தால் அதை பிடுங்க மாட்டாங்க, முகப்பழுப்பாக இருந்தால் மட்டும்தான் பப்பாளி வெட்டுறவங்க பிடுங்குவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்று பிடுங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த மெட்டர்னிட்டி காட்டன் மேக்ஸி பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட எஸ்பி கலெக்ஷன் பேஜ்லேருந்து எடுத்துருந்தாங்க. நிறைய நியூ கலெக்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன், பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன். கலெக்ஷன் செக் பண்ணணுன்னா பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு கலெக்ஷன் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபீடிங் அண்ட் நான் ஃபீடிங் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நிறைய ஆஃபர்ஸும் ஃப்யூச்சரில் போடுவோம், அதனால் மறக்காமல் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.